அரசியல் கட்சிகளுக்குள்ள காட்சிகள் தொடர்ந்து மாறிட்டு இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள பல குழப்பங்கள் பல விவாதங்கள் தொடர்ந்து எழுந்துட்டு இருக்கு. அதுக்கு சமீபத்திய உதாரணம் வந்து என்டிஏ கூட்டணியில் இதுவரைக்கும் தொடர்ந்து செயல்பட்ட மோடிக்கு ஆதரவாக இருந்த டிடிவி தினகரன் வந்து நேற்றைய தினம் அந்த கூட்டணி வெளியே வந்திருக்கிறதா அறிவிச்சிருக்காரு, அபிஷியலாக அறிவிச்சிருக்காரு. இதை பற்றி உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன சார்? டிடிவி தினகரன் அவர்களை வந்து இபிஎஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஓபிஎஸ் அவர்களையும் இபிஎஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் இருவரும் நான் இருக்கும் கூட்டணியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இபிஎஸ் எடுத்திருப்பதால் வேறு வழி இல்லாமல் டிடிவி தினகரன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இப்போ என்னன்னா, டிடிவி தினகரன் அவர்கள் எதிர்பார்த்தது என்னவென்றால் பாஜக இதில் தலையிட்டு அமித்ஷா போன்றவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி இவரை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்கன்னு அவர் எதிர்பார்த்தாரு. ஆனால் வந்து கட்சிக்குள்ளேயும் அமமுகவில் கூட அவருக்கு வந்து ஒரு சில நெருக்கடிகள் இருந்தது. யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தோமோ அவரை ஆதரித்தே நாம் ஏற்க முடியுமா, முதலமைச்சராக அவரை ஆதரித்து நாம் பிரச்சாரம் செய்ய முடியுமா அப்படிங்கிற சின்ன சின்ன கேள்விகள்லாம் இருந்தது. ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு தினகரன் பதிலளித்து வந்ததாக தெரிகிறது. பட் அவங்களுக்கு என்னன்னா, அந்த அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை பாஜகவில், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் கிடைக்கவில்லை அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டேக்அவே. அது கிடைக்கல, மரியாதை இல்லாத இடத்துல எங்களுக்கு எதுவும் வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான், அந்த ஒரு கான்டெக்ஸ்டில் தான் தினகரன் அவர்கள் வந்து என்டிஏவை விட்டு வெளில வந்திருக்கிறாரு. பட் இந்த டிசிஷனை வந்து அவர் ரீகன்சிடர் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு கேட்டிங்கன்னா, தினகரன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தினகரன் வந்து அதை ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறுவாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. எடப்பாடி அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறி டிடிவி தினகரன் வேண்டுமென்றால் கூட்டணியில் இருந்து கொள்ளட்டும், ஓபிஎஸ் அவர்கள் இருந்து கொள்ளட்டும், நான் அவருக்கு பிரச்சாரம் செய்ய மாட்டேன், அவர்கள் எங்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டியதில்லை, அவர்கள் தொகுதியில் அவர்கள் நின்று கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டாங்கன்னா டிடிவி அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் பெரிய சிக்கல் அதில் இருக்காது. இப்போ சிக்கல் வந்து இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவர்களை கூட்டணிக்குள் சேர்க்கக்கூடாது, அவர்கள் இருக்கும் இடத்தில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்வது தான் சிக்கலே தவிர டிடிவியோ ஓபிஎஸ்ஓ கன்வின்ஸ் பண்ணுறது வந்து பிஜேபிக்கு வந்து பெரிய விஷயமா இருக்காது.